ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2024 பிறந்திருக்கு. புத்தாண்டு 2024 ராசி பலன் பார்த்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள பலரும் விருப்பப்படுவாங்க. ஒரு ஆண்டுக்கான பலனாக புத்தாண்டு ராசி பலன் இருந்தாலும் கூட ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான நிகழ்வுகள் நடக்காது. மாதக்கோள்களின் பெயர்ச்சி சில வாரங்களுக்கு ஒரு முறை கிரகங்களினுடைய தாக்கங்களை மாற்றும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்க பெறுங்க. அந்த வகையில் புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சி, கூட்டணி, கிரக நிலை, கிரக மாற்றம், அவற்றினுடைய பார்வை, இவற்றின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகளை இந்த ஜனவரி மாதம் கொடுக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் ஜனவரி மாதத்தினுடைய கடைசி 20 நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா தை மாதம் பிறக்கக்கூடிய அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும், என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு தீமைகள் நடைபெற போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்துங்க. வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலைகள் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில் சுக்கிரன், புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் சனி பகவான், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான், லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரக நிலைகள் இருக்குது. 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 15ஆம் தேதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 18ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இவ்வாறாக கிரகநிலை, கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய விருச்சிக ராசியினரே, நீங்கள் அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய குணமுடையவங்க. இந்த மாதம் பேச்சு திறமையால் காரிய வெற்றி உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகலாம். அதே மாதிரி மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் அதிகம் இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்தவர் பேச்சை கேட்கிறத குறைத்து கொள்வது தான் விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் உண்டாகலாம், அதாவது உங்களுடைய பணியிடத்தில். அதே சமயம் பார்க்கும் பொழுது கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்பாராத செலவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக தான் செய்யும். அதே சமயம் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகலாம், அதனால கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வாகனங்களால் செலவுகள் ஏற்பட செய்யுங்க. நண்பர்களிடமிருந்து பிரிவு, உடல் சோர்வு உண்டாகலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கி விருத்தியடைய வாய்ப்பிருக்கு. பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமுடன் பேசுவதும் பழகுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. சக ஊழியர்களிடத்துல கொஞ்சம் விலகியே இருக்க பாருங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடைபெறலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் அதீத அளவில் கோபப்படுவீங்க. உங்களுடைய கோபத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சில நற்பலன்கள்
நன்மைகளை தந்தாலும் கூட மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாக தாங்க செய்யும். எதை பற்றியுமே கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையுமே செய்யறது தான் உங்களுக்கு நல்லது. அதே சமயம் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது எச்சரிக்கை ரொம்ப அவசியம். கடன் கொடுக்கிறது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகலாம். அதே மாதிரி போட்டிகளில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகுங்க. எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வந்தாலும் தாமதமாக வரக்கூடும். அதே சமயம் பணவரத்து அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் தாமதப்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகுங்க. அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு விதமான உற்சாகம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது. பேச்சினுடைய இனிமை, சாதுரியம் இவற்றால் மட்டும்தான் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் காரியங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாமதம் உண்டாகத்தான் செய்யும். அடுத்தவர் பிரச்சனைகளில் எக்காரணத்தை கொண்டும் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபட வேண்டியது அவசியமாகிறது. குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளினுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கலாம். பெண்களுக்கு எந்த காரியத்தில் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க. பணவரத்து இந்த மாதத்தில் தாமதப்படத்தான் செய்யும். அதிலும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக தாமதப்படத்தான் செய்யும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறணும் அப்படின்னா நீங்கள் கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டியதும் அவசியமாகிறது. எந்த வேலையிலையுமே முழு கவனம் இருந்தால் மட்டுமே அந்த வேலை நல்ல முன்னேற்றத்தை அடையும், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே சமயம் தடைகளும் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு சில காரியங்களில் இருந்து வந்து எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்த போதிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சொந்த ஊரில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பிரிந்த உறவுகளை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறலாங்க. அதே மாதிரி கிராமப்புறங்களில் இருப்பவங்களுக்கு அற்புதம் வாய்ந்த அனுபவங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரத்தான் செய்யும். மேலும் பார்த்தீங்கன்னா தொலைபேசியின் மூலமாக பிரச்சனைகள் அதிக அளவில் வரலாம். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள், துயரங்கள் இவை இரண்டுமே உங்களுக்கு கலப்படமாக வந்து கொண்டே தான் இருக்கும். அதை சாதுரியமாக தீர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் சுமந்திருந்த மனபாரத்தை இந்த மாதத்தின் இறுதியில் கீழே இறக்கி வைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பார்க்கும் பொழுது அன்பு அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா தானாக சரியாகிடும். வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைக்க பெறுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீண் வரைய செலவுகள் வருவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு எடுக்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்க பெறும். குடும்பம் குழந்தையோடு சேர்ந்து நேரத்தை கழிப்பதற்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்க பெறும். பொழுதுபோக்கிற்கான இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க. அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த வழிபாடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு
அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். உங்களுக்கு கிடைக்க வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை தவிர்க்க ஒரு வழியும் காண்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு மிகச்சிறந்தது அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லலாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். இதன் காரணமாக மனசு பார்த்திங்கன்னா லேசாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் வம்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அளவோடு பேச பாருங்க. அதே மாதிரி முன்பின் தெரியாத நபரிடம் பழகாதீங்க. சொந்த ஊருக்கு சென்றிருந்தா உங்க கெத்த காற்ற அப்படின்னு அடுத்தவர்களை எப்பொழுதுமே ஏளனம் பேசக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு பரிகார பூஜை செய்கிறதும், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை கொண்டு வரும்.